தீபிகா, கடந்த 18 நாட்களாக ஈரான் பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றதான் கூற வேண்டும். தினந்தோறும் போராட்டங்கள், அதுவும் 300 இடங்களிலே போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 31 மாகாணங்கள் மொத்தமாக இருக்கிறது. இதில் 300 இடங்களிலே தொடர்ந்து போராட்டம், மக்கள் கிளர்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அரசுக்கு எதிராக நடைபெறும் இந்த கிளர்ச்சியிலே போதிய நிதி ஆதாரங்கள் இல்லை, பிழைப்பதற்கு ஊதியம் கிடைக்கவில்லை, வேலை செய்வதற்கு ஊதியம் இல்லை போன்ற பல வகைகளிலே தொடர்ந்து மக்கள் கிளர்ந்து எழுந்து போராடி வருகிறார்கள். அரசாங்கம் இதை கட்டுப்படுத்துவதற்காக தன்னுடைய பாதுகாப்பு படைகளை இறக்கிவிட்டு துப்பாக்கி சூடு, கண்ணீர் புகை கொண்டு வீச்சு என்ற வகையிலே அடக்க முயற்சிக்கிறது. ஆனால் தொடர்ந்து இந்த போராட்டம் ஒவ்வொரு இடத்திலும் பரவி தற்போது நாடு முழுவதும் நடைபெறுகின்ற ஒரு போராட்டமாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் கடந்த 3 தினங்களுக்கு முன் இருந்த அந்த வேகம் தற்போது குறைந்திருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. போராடுபவர்களுக்கு மரண தண்டனை, போராடி சிறையில் அடைக்கப்பட்டவர்களுக்கு மரண தண்டனை என்ற வகையிலே ஈரான் அரசாங்கம் அறிவித்ததால் அங்கு உச்சபட்ச தலைவராக சுப்ரீம் லீடர் ஆஃப் ஈரான் என்று அழைக்கப்படுகின்ற கமேனிக்கு எதிராக, அயத்துல்லா அலி கமேனிக்கு எதிராக தற்போது பொதுமக்கள், அங்குள்ள ஈரானியர்கள் மாறிக்கொண்டிருப்பதாக அங்கிருந்து வரும் ஒரு பக்க தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் மறுபக்கத்தை பார்க்கும்பொழுது இது திட்டமிட்டு இஸ்ரேலுடைய உளவுத்துறையான மொசாதும் அதே போன்று அமெரிக்கர்களும் இதை தூண்டி விடுகிறார்கள். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நேற்றே வெளிப்படையாக ஒரு கருத்தினை தெரிவித்திருந்தார். அதிலே போராடும் மக்கள், தேச அபிமானிகளான போராடும் மக்கள், ஈரானின் சொத்துக்களை கைப்பற்றுங்கள், உங்கள் நிறுவனங்களை நீங்கள் கைப்பற்றுங்கள், உதவி வந்து கொண்டே இருக்கு என்ற வகையிலே வெளிப்படையாக ஒரு நாட்டின் அதிபரே இப்படி கருத்தினை தெரிவிக்கும் பொழுது அது நிச்சயமாக தூண்டிவிடுவதற்கு இணையானதுதான், அதில் மாற்று கருத்தில்லை. எனவே மொசாத், இஸ்ரேலின் மொசாத் உளவுத்துறையும் அதே போன்று அமெரிக்காவும் தான் இந்த போராட்டத்தை தூண்டிவிட்டு தொடர்ந்து நடத்துகிறது, இயக்குகிறது என்ற வகையிலே, அதே போன்று அமெரிக்காவில் இருந்த பழைய தலைவரும் அங்கு உள்ளே வந்திருப்பதால், ஈரானின் பழைய ராஜ வம்சத்தை சேர்ந்தவரும் உள்ளே வந்திருப்பதால் தொடர்ந்து இது திட்டமிட்ட சதி என்ற வகையிலே ஈரான் அரசு சார்பிலே கூறியிருக்கிறார்கள். ஆனால் தற்போது ஈரான் அரசு தொலைக்காட்சியிலே ஒரு செய்தி நேற்று ஒளிபரப்பானது. அதிலே மிக தெளிவாக பகிரங்கமாக அமெரிக்காவுக்கு மிரட்டல் விடப்பட்டிருக்கிறது. அது என்ன மிரட்டல் என்றால், தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது, அமெரிக்காவிலே அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது அதிபர் ட்ரம்ப் அப்பொழுது பிரச்சாரம் செய்யும் போது அவரை துப்பாக்கி சுட ஒருத்தர் முயன்றார். அப்போ ஒரு காது வழியாக அந்த துப்பாக்கி தோட்டா சென்றது அனைவரும் அறிந்ததுதான். அந்த புகைப்படத்தை வெளியிட்டு அடுத்த தோட்டா ட்ரம்புக்கு தான் என்ற வகையிலே ஈரானின் அரசு தொலைக்காட்சியிலே அந்த செய்தி ஒளிபரப்பப்பட்டிருக்கிறது. அடுத்த தோட்டா உங்களுக்குத்தான் என்ற வகையிலே நேரடியாக ட்ரம்பை தாக்கும் வகையிலே ஒரு அச்சுறுத்தல் விடப்பட்டிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். அது மட்டுமல்ல, தற்போது அமெரிக்க அரசாங்கத்தை பொறுத்த மட்டிலே ஈரானில் உள்ள அமெரிக்க அனைவரும் வெளியேற வேண்டும் என ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்து விட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் தற்போது ஈரானை சுற்றி உள்ள அமெரிக்க நிலைகள், ராணுவ நிலைகள் பல இடங்களில் இருக்கின்றன. குவைத், கத்தார் போன்ற இடங்கள் எல்லாம் இருக்கின்றன. சவுதி அரேபியாவில் இருக்கிறது. தற்போது கத்தாரில் உள்ள ராணுவ நிலைகளில் உள்ள அமெரிக்க வீரர்களை வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்ற வகையிலே அவர்களை எல்லாம் வேறு இடங்களுக்கு செல்ல வேலைகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திடீரென அமெரிக்கா இது போன்ற அந்த நிலைகளில் உள்ளவர்களை எல்லாம் வெளியேற்றுகிறது என்றால் நிச்சயமாக அமெரிக்கா ஏதோ திட்டமிடுகிறது என்ற வகையில் தான் ஈரானியர்கள் சந்தேகப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அமெரிக்காவிலிருந்து வரும் தகவல்கள் நமக்கு சொல்வது என்னவென்றால், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தற்பொழுது மிக தெளிவான ஒரு முடிவினை எடுத்திருக்கிறாராம். அதாவது ஐ எம் வெயிட்டிங் அண்ட் வாட்சிங் என்ற வகையிலே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அந்த நிலைப்பாட்டில் இருக்கார். ஐ எம் வெயிட்டிங் அண்ட் வாட்சிங், நான் காத்திருக்கிறேன், பார்த்து கொண்டிருக்கிறேன், எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நடவடிக்கை எடுக்கப்படலாம். அதாவது ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் என்ற பணியிலே திடீரென தாக்குதலை நடத்துவதற்கு அமெரிக்கா தயாராகி கொண்டிருக்கு என்றுதான் அமெரிக்காவிலிருந்து வருகின்ற தகவல்கள், அங்குள்ள ஊடகங்கள் எல்லாம் அந்த செய்தியை உறுதிப்படுத்துகின்றன. வெயிட்டிங் அண்ட் வாட்சிங் என்ற வகையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தன்னுடைய நிலைப்பாட்டினை தற்போது நகர்த்தி கொண்டிருக்கிறார். எனவே எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தப்படலாம் அமெரிக்காவில் என்ற பேச்சு தற்போது ஈரான் முழுவதுமே இருக்கிறது. இந்த நேரத்தில் ஈரானுடைய செய்திகளை வெளியே முழுமையாக அறியக்கூடாது என்பதற்காக இன்டர்நெட் சேவை, இணைய சேவை தற்பொழுது முழுமையாக அங்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும் போது இன்று அதிகாலை திடீரென ஈரான் அரசு சார்பிலே ஒரு அதிரடி அறிவிப்பு வெளியாகிறது. அதாவது ஈரானின் வான் வழிகளை மூடுங்கள் என கூறியிருக்கிறார்கள். வான்வெளி வழி, அதாவது விமானங்கள் பறக்கக்கூடிய வழி, ஈரான் வழியாக பல விமானங்கள் ஐரோப்பாவிற்கு செல்லக்கூடிய, அதாவது
ஆசிய கண்டத்தினுடைய தென்கிழக்கு ஆசிய பகுதியிலிருந்து செல்லுகின்ற விமானங்கள், பெரும்பாலான விமானங்கள் ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் செல்வதற்கு ஈரான் வான்வழியை தான் பயன்படுத்தி வருகின்றன இதுவரை. தற்போது திடீரென இன்று காலை வான்வெளியை மூடுங்கள், வான்வழியாக எந்த விமானங்களுக்கும் அனுமதி இல்லை என்று ராணுவ விமானங்கள் தவிர்த்து, ஈரானின் ராணுவ விமானம் தவிர்த்து வேறு யாருக்கும் அனுமதி இல்லை என்று சொன்னவுடன் திடீரென ஒரு பரபரப்பு தொற்றிக் கொண்டது. என்றால் வான்வழியை மூடுகிறார்கள் என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடைபெறப் போகிறது, ஏதோ ஒரு அபாய சங்கு ஒடித்துக் கொண்டிருக்கின்ற வகையிலே ஒரு சந்தேகம் அனைவருக்கும் வரும். அந்த வகையிலும் கிட்டத்தட்ட 6 மணி நேரம் அந்த வான்வழி மூடப்பட்டது. இதனால் இந்தியாவிற்கு பெரும் பாதிப்பே ஏற்பட்டது. இந்தியாவிலிருந்து ஐரோப்பாவில் உள்ள பல நகர்களுக்கு செல்கின்ற விமானங்கள், அதே போன்று அமெரிக்காவின் நியூயார்க் நகருக்கு செல்கின்ற விமானங்கள் எல்லாம் ஈரான் வழியாகத்தான் செல்லும். ஆனால் இந்த வான்வழி திடீரென மூடப்பட்டதால் அந்த விமானங்கள் எல்லாம் வேறு வழியாக சுற்றி கொண்டு அந்த வளைகுடா பகுதிகள் எல்லாம் சுற்றி கொண்டு செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டது. இதனால் கால தாமதம் ஏற்பட்டது. பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. இது இந்தியாவிலிருந்து செல்கிற இந்தியா மட்டுமல்ல, இந்தியா போன்ற பல்வேறு நாடுகளிலும் இதே நிலைதான் ஏற்பட்டது. ஆனால் தற்பொழுது 6 மணி நேரத்திற்கு பிறகு வான்வெளியை தற்போது ஈரான் மீண்டும் திறந்திருக்கிறது. ஆனால் இந்த திறந்தல் மூடல் போன்றவை எல்லாம் ஏதோ ஒரு நிகழ்வுக்கான, மிகப்பெரிய ஒரு நிகழ்வுக்கான அறிகுறியாக, சமிக்ஞையாகத்தான் பலரும் பார்க்கிறார்கள். அந்த வகையில ஈரானில் என்ன நடக்குமோ என்ற அச்ச உணர்வு பொதுமக்களிடையே மட்டுமின்றி அனைவரிடமே காணப்படுகிறது. ஈரான் மட்டுமல்ல, சுற்றி உள்ள மத்திய கிழக்கு நாடுகள் அனைத்திலுமே இந்த பதற்றமான ஒரு சூழல் ஏற்படுகிறது. என்றால் ஈரானில் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் அதனுடைய எதிரொலி மத்திய கிழக்கு நாடுகளில் கடுமையாக எதிரொலிக்கும். அங்கு மட்டுமல்ல, அதன் எதிரொலி உலகம் முழுவதுமே எதிரொலிக்கும். ஒரு புவிசார் குழப்பத்தை ஏற்படுத்தும். பெட்ரோல் விலை ஏறக்கூடும். அதே போன்று ஒட்டுமொத்தமாக பொருளாதாரங்கள் பல இடங்களில் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. விமான சேவை கடுமையாக பாதிக்கப்படும். விமானங்கள் எல்லாம் மாற்றுப்பாதைக்கு திருப்ப வேண்டிய சூழல் ஏற்படும் போன்ற பல பிரச்சனைகள் இருக்கின்றன. எனவே தற்போது மிகப்பெரிய ஒரு அபாய நிலை இருக்கிறது. என்ன நடக்கும், அடுத்து என்ன என்ற ஒரு அச்ச உணர்வு ஈரான் முழுவதும் காணப்படுகிறது. மத்திய கிழக்கு நாடுகள் முழுவதும் காணப்படுகிறது. இதுவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா 2400 பேர் இறந்திருக்கிறார்கள் என அதிகாரப்பூர்வமாக ஈரான் அரசு அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். ஆனால் அங்குள்ள ஈரான் ஹியூமன் ரைட்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற IHRNGO என்ற NGO அதாவது தன்னார்வ அமைப்பு ஒன்று அங்கு 2400 பேர் அல்ல, 3500க்கும் மேற்பட்டோர், மிக சரியாக சொல்ல வேண்டும் என்றால் 3613 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற வகையில் அறிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, 10,000 பேர் தான் சிறையில் அடைக்கப்பட்டதாக ஒரு தகவலை ஈரான் அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள், அரசு அதிகாரிகள். ஆனால் இந்த NGO என்ன சொல்கிறது என்றால் 19,000 பேர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் என கூறியிருக்கிறார்கள். சிறையில் அடைக்கப்பட்டவர்களாம் மரண தண்டனை என்ற பேச்சு வேறு ஒரு பக்கத்தில் இருந்தது. ஆனால் ஈரானிய வெளியுறவுத்துறை மரண தண்டனை நிறைவேற்றப் போவதில்லை என கூறுகிறது. ஆனால் நீதிமன்றம் நிறைவேற்றுங்கள் என கூறுகிறார்கள். எனவே மரண தண்டனை உண்டா இல்லையா என்ற குழப்பம் வேறு அங்கு பெரிதாக தற்போது பேசப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த சூழ்நிலை கடந்த 18 நாட்களாக நடந்து வந்த இந்த போராட்டத்திற்கு இந்த இரு அமைப்புகள், அமெரிக்காவும் இஸ்ரேலின் மொசாடும் தான் காரணம் என ஈரான் அரசு குற்றம் சாட்டுகிறது. ஆனால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்ன சொல்கிறது என்றால், மக்களுக்கு எதிரான அடக்குமுறையை கமேனி அரசு செய்து கொண்டிருக்கிறது. அதன் விளைவாகத்தான் மக்கள் புரட்சி வெடித்திருக்கிறது. இந்த மக்கள் புரட்சி புதிய ஈரானை உருவாக்கும் என்ற வகையில அவர்கள் தெரிவித்து நம்பிக்கை தெரிவிக்கிறார்கள். எனவே இரு தரப்பும் தற்போது அவரவர் நிலைப்பாட்டிலே உறுதியாக இருப்பதால் இந்த மோதல் வரலாம் என்று தெரிகிறது. இதற்கிடையே ரஷ்யாவும் சீனாவும் தற்போது அவரதும் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். ரஷ்யா ஏற்கனவே நேற்றே எச்சரித்திருந்தது. கடந்த ஆண்டு இஸ்ரேலுடன் நடந்த போரின் போது திடீரென நீங்கள் அமெரிக்காவின் விமானங்களை அனுப்பி ஈரான் மீது குண்டுகளை வீசி தாக்கினீர்கள். இந்த முறை அப்படி செய்தால் ரஷ்யா சும்மா பார்த்து கொண்டிருக்காது, நாங்கள் களமிறங்கி பதிலடி கொடுப்போம். எனவே இது ஒரு யுத்தமாக வெடிக்கும், பெரிய யுத்தமாக மாறிவிடும் என்ற வகையிலே ரஷ்ய அதிபரின் சார்பிலே, அதாவது வெளியுறவுத்துறையின் சார்பிலே அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. சீனாவும் வெயிட்டிங் அண்ட் வாட்சிங் என்ற அமெரிக்க நிலைப்பாட்டின் பற்றி தான் பார்த்து கொண்டிருக்கிறார். சீனா ஈரானிலிருந்து கிட்டத்தட்ட 60%, ஈரானுடைய எண்ணெய் வளத்தில் 60% எண்ணெயை இறக்குமதி செய்வது சீனா. எனவே சீனாவுக்கு மிக முக்கியமான இடமாக இது பார்க்கப்படுகிறது. எனவே இந்த யுத்தம் வரக்கூடாது, வந்தால் நிச்சயமாக பொருளாதார ரீதியாக உலக அளவிலே மிகப்பெரிய ஒரு தேக்க நிலை உருவாகும் என்பதை மாற்று கருத்தில்லை. ஆனால் எந்த நேரத்திலும் என்ன வேண்டுமானால் நடக்கலாம் என்ற சூழல் தான் தற்போதைக்கு ஒரு போர் பதற்ற அச்ச சூழல் தான் ஈரான் முழுவதும் காணப்படுகிறது. ஈரானை சுற்றி உள்ள மத்திய கிழக்கு நாடுகளிலும்
அதே நிலைதான் காணப்படுகிறது என்பதுதான் யதார்த்த கள நிலவரமாக இருக்கிறது தீபிகா.